அனைவருக்கும் வணக்கம். குருவே துணை. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு, யாகத்தின் பலனை நாமும் அடையலாம். நம் வீட்டுக்கு அருகில் உள்ள கோயில்களில் யாகம் நடக்கும். அந்த யாக பலனை நம்ம பெறணும்னு நினைப்போம். அது எப்படின்னு நமக்கு சரியாக தெரியாது. அதை இப்போ தெரிஞ்சுக்கலாம். நவ கிரகத்துக்கும் நவதானியம் இருக்குது. அதை யாகத்தில் ஆவாகனம் செய்வதன் மூலம் பெற முடியும். கோதுமை சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த தானியம். நெல் சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த தானியம். துவரை செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த தானியம். பச்சை பயிறு புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த தானியம். கொண்டைக்கடலை குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த தானியம். மொச்சை சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த தானியம். எள் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த தானியம். உளுந்து ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த தானியம். கொள்ளு கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த தானியம். இதோட யாகத்துக்கு நம்மால் முடிந்த பசுமை தரணும். இதன் மூலம் யாக பலனை நாமும் அடையலாம். நன்றி, வணக்கம்.